கேபிஒய் பாலா அப்படிங்கிற பையன் இருக்கார்ல, அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு நல்ல பையன். அவர் இன்னைக்கு எல்லாருக்கும் சம்பாதிக்கிற அந்த காசை எடுத்து பொதுமக்களுக்கு தான் செலவு பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது, ஆட்டோ வாங்கி கொடுக்குறது, மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. ஸோ அவரை தேடி இப்போ அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த முதல் படத்தோட ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்தவங்க எல்லாருமே அவரோட குணத்தை பார்த்து வந்தவங்க. மேபி இந்த குணத்தை பார்த்து வர மக்களோட கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் எப்பவுமே. ஒருவேளை இந்த பணம், அதுக்கப்புறம் அழகு, இதை பார்த்து வர கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமான கூட்டம் கிடையாது. திரும்ப வேற எங்கேயாவது பணத்தையும் அழகையும் பார்த்தா பின்னால போயிடும். ஆனா இந்த குணத்தை பார்த்து வராங்கல்ல, வர ஒவ்வொருத்தருக்கும் அந்த குணம் இருக்கிறவங்க தான் வருவாங்க. நம்ம யாரை அட்ராக்ட் பண்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு எப்பவுமே நண்பர்கள் கிடைப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பேட்டர்ன் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க அட்ராக்ட் பண்ற எல்லாரையும் எப்படி அட்ராக்ட் பண்றீங்க? ஒருவேளை உங்ககிட்ட இருக்க காசு, காரு, வீடு, நீங்க போட்டுருக்க ட்ரெஸ், ஷூஸ், இது மாதிரி பணத்தை பேஸ் பண்ணி நீங்க ஒருத்தர் அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க பணத்தை தேடி தான் அவங்க வராங்கன்னு அர்த்தம். அப்புறம் அவங்க மேல நாளைக்கு குறை சொல்லக்கூடாது. அப்புறம் உங்களோட அழகை காமிச்சு நீங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணீங்கன்னா அந்த அழகுக்காக தான் ஒருத்தவங்க வருவாங்க. அதே மாதிரி உங்களோட கேரக்டர், உங்க குணத்தை வச்சு நீங்க ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணீங்கன்னா அப்படிப்பட்டவங்க தான் உங்களுக்கு வருவாங்க. நீங்க உங்களோட கேரக்டர் பேஸ்டா நீங்க அட்ராக்ட் பண்ணும்போது ஒருத்தர் உங்க கூட இருந்தாலும் உங்களுக்காக அவங்க உண்மையா நிற்பாங்க. ஸோ நீங்க யாரை அட்ராக்ட் பண்றீங்க, எப்படி அட்ராக்ட் பண்றீங்கன்றத நம்ம கவனமா பாருங்க. நம்ம கேபிஒய் பாலாக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவரு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் தி சொசைட்டி. நன்றி.